ஆஹா, வரதனின் பிரசாதம், அடியேனின் வரதன் ஸ்வீகரித்த பிரசாதம், அவன் உகந்து முகந்து கண்டருளிய பிரசாதம். அமிர்தம் போன்றிருக்கிறது. இந்தா, இருவரும் ஸ்வீகரியுங்கள். சுவாமி, தாங்கள் உபவாசம் என்று சொன்னீர்களே, பிறகு எப்படி உட்கொண்டீர்கள்? ஆமாம், உபவாசம் என்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா? ஆமாம், வரதனின் பிரசாதம் தானே கோவிந்தா. அதை மறுக்க கூடாது. கொடுத்தவுடன் ஸ்வீகரிக்க வேண்டும். அதனால் தோஷமில்லை, பாதகம் ஒன்றுமில்லை. சுவாமி, வரதனின் பிரசாதத்தை கண்டவுடன் உபவாசத்தையே முறித்தீர்கள். இவ்வளவு பேரன்பை அந்த வரதனிடம் வைத்திருக்கும் தாங்கள் வேறு எதையும் யோசிக்காமல் நேரே கோயிலுக்கு வந்து அந்த வரதனையும் தரிசனம் செய்தீர்களானால் அனைத்து சங்கடங்களும் முறிந்து போகும். வாருங்கள் சுவாமி, அடியேன் அழைத்துச் செல்கிறேன். இல்லை, அது முடியாது. அதை செய்தால் அடியேன் பொறுத்துக் கொண்ட அத்தனை இன்னல்களும் பயனற்றதாக போய்விடும். அடியேனின் வாழ்வே சூன்யமாகிவிடும். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எது பயனற்று போகும்? எது சூன்யமாகிவிடும்? அது அது ராமானுஜா, நீ ஏதேதோ கேள்விகளை கேட்டு அடியேனை குழப்பாதே. நீங்கள் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள். அடியேன் தனிமையில் இருக்க வேண்டும். சுவாமி, செல்லுங்கள். கோவிந்தா, வா போகலாம். வருகிறோம் சுவாமி. குடிபோந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன். கூரைச்சோறு இவை தந்தெனக் கருளி அடியேனை பணியாண்டு கொள் எந்தாய். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. தாயின் தாலாட்டுக்கு நிகர் இந்த உலகில் வேறு எதுவும் இருக்க முடியாது. இப்படி உன் மடியில் படுத்து எவ்வளவு காலமாகிவிட்டதம்மா. அம்மா, உனக்கு ஒன்றும் சுமையாக இல்லையே? மண்ணுக்கு மரம் பாரமா என்று சொல்வார்கள். என் மகளின் தலை இந்த மடிக்கு பாரமாகுமா? இப்பொழுதுதான் உன்னை தொட்டிலில் போட்டது போல் இருக்கிறது. நீயும் வளர்ந்து உனக்கும் ஒரு கல்யாணம் நடந்து நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. அதுவும் ஒரு உயர்ந்த இடத்தில் மாப்பிள்ளை அமைந்து. எல்லாம் அந்த பெருமாளின் கருணை கடாட்சம். என்ன கோரேசா இது? நீயோ நன்றாக வளர்ந்து பெரியவனாகிவிட்டாய். நீயோ இன்னும் குழந்தையைப் போல் என் கையிலிருந்து அமுது வாங்கி உண்பதும் மடியில் படுத்துக் கொள்வதுமாக இருக்கிறாய். எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை வயதானாலும் அடியேன் உங்களுக்கு குழந்தைதானே அம்மா. தாருங்கள். பொதுவாக ஒரு அம்மா தான் தன் பிள்ளையிடம் இது போல் சொல்வாள்.
ஆனால் இங்கு எல்லாமே தலைகீழாக இருக்கிறது. நீ என்ன சொல்கிறாய் என்று பார்ப்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன். நீ சொன்னது போல் என்றென்றும் நீ என் குழந்தைதான். இப்பொழுது கூட உன்னை என் இடுப்பில் ஏந்திக் கொண்டு நிலாவை காண்பித்து உணவு ஊட்டியது என் கண்முன் அப்படியே தெரிகிறது. ஆனால் என்ன, நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என நம் வாழ்க்கையே ஓடிவிடும். ஒரு நாள் இந்த அம்மாவும் ஓய்ந்து விடுவாள். அதன் பிறகு உனக்கு மிஞ்சியிருக்க போவதெல்லாம் என் நினைவுகள் மட்டும்தான். போதும் அம்மா, இப்படியெல்லாம் பேசாதீர்கள். கவலைப்படாதே குரேசா. என்றாவது ஒரு நாள் இது நடந்துதானே தீர வேண்டும். அதற்காக உடனே என் காலம் முடிந்து விடாது. பயப்படாதே. இல்லை அம்மா, உங்களை பிரிந்திருக்கும் சக்தியோ திராணியோ அடியனுக்கு கிடையாது. நீங்கள் இல்லாத உலகம் என்னை பொறுத்தவரை சூன்யமாகத்தான் இருக்கும். சரி சரி, கைகளை அலம்பிக்கொள். ஆண்டாள், எழுந்திரு, மாப்பிள்ளை வந்திருக்கிறார். இருக்கட்டும், ஓய்வெடுத்துக் கொள்ளட்டும். மன்னிக்க வேண்டும் சுவாமி. அம்மாவின் மடியில் படுத்திருந்தேனா அப்படியே கண்ணயர்ந்து விட்டேன். புரிகிறது. தாயின் மடியில் கிடைக்கும் சுகம் அலாதிதான். அடியேனும் அறிவேன். அதனால் உனக்கு எந்த குற்ற உணர்வும் வேண்டாம். ஒரு முக்கியமான தகவல் சொல்ல வேண்டும். அடியேன் நாளை ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்வதாக இருக்கிறேன். அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு வருகிறேன். என்னது, ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்கிறாயா? ஆம் தந்தையே. சென்ற முறை சோமயாஜி சுவாமிகளை பார்க்க சென்ற பொழுது ராமானுஜன் இப்பொழுது அங்கு இல்லாததால் தமிழ் பாசுரங்கள் பற்றிய சில விளக்கங்களை பாடசாலையில் அடியேன் கூற வேண்டும் என்று பட்டர்சாமி கேட்டுக்கொண்டார். அடியேனும் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டேன். பாசுரத்தை பற்றி விளக்க செல்கிறாய் என்பது சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் இப்பொழுதுதான் உனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் நடந்துள்ளது. அதற்குள் அவளை நீ இங்கு விட்டுவிட்டு செல்வது... குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இவருடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் எங்கள் கல்யாணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றுதான் நான் எண்ணுகிறேன். இவர் கல்யாணம் செய்து கொள்ள தயங்கியதற்கு அதுவும் ஒரு காரணம் அல்லவா? அதனால் அவரை தடுக்க வேண்டாம். ஒரு சில நாட்கள் தானே. சரி, அப்படியே வைத்துக் கொண்டாலும் இங்கு நம் ஜமீனை பராமரிக்கும் பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறதே. அதை யாரிடம் ஒப்படைப்பது? இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அடியேன் வரும் வரை அந்த பொறுப்பை ஆண்டாள் பார்த்துக் கொள்வாள். இவள் என் அகத்துக்காரி என்பதற்காக இதை சொல்லவில்லை. தந்தையே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? முதலில் இவளை நாம் கோயிலில் பார்த்தபோது யாருமே தீர்த்து வைக்க முடியாத சிக்கலான ஒரு பிரச்சனையை மிகவும் சுலபமாக தீர்த்து வைத்தாள். அதிலேயே அவள் புத்தி சாதுரியம் தெரியவில்லையா? அதனால்தான் சொன்னேன், ஜமீன் பொறுப்பை இவளிடம் ஒப்படைக்கலாம் என்று. மிகச் சரியாக சொன்னாய். இது அடியனுக்கு தோன்றவில்லை பாரேன். உன் அகத்துக்காரியை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறாய். ஆண்டாள், கூரீசன் சொன்னது போல்... மீண்டும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும்.
என் நகத்துக்காரர் சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும். அப்பா, நீங்கள் இருக்கும் பொழுது பொறுப்பை என்னிடம் ஒப்படைப்பது என்பது சரியல்ல. மற்றவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்று கோயிலில் ஏதோ என் மனதில் பட்டதை சொன்னேன். அதை வைத்துக்கொண்டு ஜமீன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைப்பது... நான் மிகவும் சிறியவள். பொறு ஆண்டாள், பொறு. கணக்கு பிள்ளை, கூரேசனிடம் முதல் பொறுப்பை ஒப்படைத்த பொழுது என்ன நடந்ததென்பது உமக்கு நினைவிருக்கிறதா? ஏன் இவருக்கு மட்டும் நெல் மூட்டை இல்லாமல் போய்விட்டது? எப்படி கணக்கு தவறாயிற்று? மற்றவர்கள் எல்லாம் நெல்லை பெற்று மகிழ்ச்சியோடு செல்ல, இவர் மட்டும் என்ன வெறுங்கையோடா செல்வார்? எஜமான், இந்த வருடம் புதிதாக பல தொழிலாளர்கள் உழவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் கணக்கு தவறிவிட்டது எஜமான். மன்னித்து விடுங்கள் எஜமான். சரி சரி, இவருடைய வீடு எங்கிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அவர் வீட்டிற்கே நெல் மூட்டைகளை அனுப்பி வையுங்கள். சரிங்க எஜமான். நம் பக்கத்தில் தவறு நேர்ந்து விட்டதற்கு பரிகாரமாக நாம் ஏதாவது செய்தாக வேண்டாமா? நாங்கள் செய்த தவறுக்கு இதுதான் பரிகாரம். யோசிக்காதீர்கள். வாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். உன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேறொரு காரணம் இருக்கிறது. ஆண்கள் வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள். அதாவது எங்கள் வாழ்க்கை 4 நிலையாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சற்று விளக்கிச் சொல்ல வேண்டுமென்றால், பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது வேத சாஸ்திரங்களை பயின்று ஆத்ம ஞானத்தை, பகவத் விஷயத்தையும் இவ்வுலகியல் விஷயத்தையும் அறிந்து கொள்கிறான். அடுத்த கட்டமாக கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசிக்கிறான். தன் தர்மங்களை பரிபாலிப்பதற்காக அகமுடையாளின் கைப்பற்றுகிறான். அதனால்தான் அவளை தர்மபத்தினி என்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு பொறுப்புள்ள அகமுடையாளாக, தந்தையாக தன் கடமைகளை செய்கிறான். அதனை அடுத்து வானப்பிரஸ்தம், அதாவது குடும்பத்தில் இருந்து விலகி ஆசாபாசங்களை சிறிது சிறிதாக துறக்கிறான். குடும்ப பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அகமுடையாளை ஒரு சகியாக பாவித்து நட்பு ரீதியாக இருந்து ஆன்மீகத்தில் தன்னை முன்னேற்றிச் செல்ல இருவரும் க்ஷேத்ராடனம் செல்ல வேண்டும். இறுதியாக சகதர்மினிக்கு பக்குவம் ஏற்பட்டால் அவளை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு அனைத்தையும் துறந்து சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியேன் வானப்பிரஸ்தாஸ்திரம நிலையை அடையும் தருணத்தில் அகமுடையாளை இழந்தேன். அதனால் கூரேசனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து சேர்ந்தது. இப்பொழுது அவனை உன் வசம் ஒப்படைத்து விட்டேன். இதையெல்லாம் அடியேன் இப்பொழுது இவ்வளவு விஸ்தாரமாக சொல்ல காரணம், அடியேன் அடுத்த நிலை நோக்கி செல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. அதாவது கிரகசாஸ்திரமத்திலிருந்து வானப்பிரஸ்தத்தை நோக்கி செல்ல வேண்டும். க்ஷேத்ராடனம் செல்வதற்குண்டான ஏற்பாடுகளை கவனிக்கப் போகிறேன். என்ன தந்தையே சொல்கிறீர்கள்? க்ஷேத்ராடனம் செல்ல போகிறீர்களா? ஏன் பதட்டமடைகிறாய்? அதற்காக உடனே நாளையே புறப்படப் போகிறேன் என்ற அர்த்தம்? அதற்குண்டான தருணம் வந்துவிட்டது என்று சொன்னேன். அதனால் இந்த ஜமீனின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை ஆண்டாள். கூரேசன் வந்த பிறகு திரும்ப அவனை பார்த்துக் கொள்கிறான். கணக்கு பிள்ளை, நம் ஜமீனை பற்றிய விவரங்களை ஆண்டாளுக்கு விளக்கமாக சொல்லிவிடுங்கள். சரிங்க எஜமான். சரி. கூரேசா, நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்கிறாய் அல்லவா? வா, உன்னுடன் சற்று பேச வேண்டியிருக்கிறது. வருகிறேன். ஆண்டாள், என்னெல்லாமோ பொறுப்பு கொடுக்கிறார்கள்.
எனக்கு மலைப்பாக இருக்கிறது. அதே சமயம் சற்று தயக்கமாகவும் இருக்கிறது. உன்னால் இந்த ஜமீன் பொறுப்பை சரிவர செய்ய முடியுமா? கவலைப்படாதே அம்மா. எனக்கு துணையாக அந்த ஆதிகேசவ பெருமாள் இருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். குருநாதா, என்னடா இப்படி ஜலம் கூட அருந்தாமல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் தேகம் என்னாவது சுவாமி? அடேய், நான் இன்றைக்கு பாடமாக எதை எடுக்க தீர்மானித்திருக்கிறேனோ அதை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறேன். கூடவே இருக்கிறாய் நீ, ஆனால் கற்பூர வாசனை உனக்கு தெரியவில்லை. எனக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் மட்டும்தான் தெரிகிறது, வேறு எதையும் அறியேன். ஏன் பொற்காசுகளை அறிய மாட்டாயா? அதற்கு வட்டி வருமே, அதை அறிய மாட்டாயா? அபச்சாரம் சுவாமி, அதையெல்லாம் மறந்து ஒதுங்கி தங்கள் சேவையில் மட்டுமே கண்ணாய் இருக்கிறேன். எனக்கென்னவோ உன்மேல் முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. வந்தனம் சுவாமி. வாருமையா சம்பூர்ணம். என்ன சுவாமி, இத்தனை ஓலைகளை வைத்துக்கொண்டு குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? குறிப்பு மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். எதை பற்றி சுவாமி? தைத்திரிய உபனிஷதம் தான். அதுதான் நான் இன்று எடுக்கப் போகும் பாடம் என்று முன்பே உம்மிடம் சொல்லியிருந்தேனே. அங்கு என்ன கண்களால் சம்பாஷணை? ஒன்றுமில்லை குருதேவா, இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. ஆனால் உங்களைப் போன்ற ஒரு வேதாந்த சாகரம் இப்படி குறிப்புகளை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது குருதேவா? படிக்கத்தான் வேண்டும். குறிப்புகளை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து உச்சரித்து பார்த்து பிறகு பாடமாக நடத்துவதுதான் உசிதமாக இருக்கும். இல்லை என்றால் உம்மை போல் அனுபகாரினே என்பதற்கு பதிலாக உபகாரினே என்று சொல்லிவிட்டால் பிறகு என் கதியும் உம் கதி போல் ஆகிவிடுமே. எல்லாவற்றிற்கும் காரணம் எனக்குள் உள்ள அந்த பாழாய் போன ஆசை, புது புடவை ஆசை. உலகத்தரமான பாகுபலி இப்போ சீன மொழியில மொழிபெயர்த்து சீன நாட்டில் பல தியேட்டர்ல வெளியிட திட்டமிட்டு இருக்காங்க.